ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜவ்வரிசி பாயாசம். அதுக்கு ஜவ்வரிசிக்கு அது நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு தண்ணியில் இப்போது ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஜவ்வரிசியை ஒரு விசில் விட்டு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்காங்க. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேமியா 1 கப்பு, அது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அது கொதிச்சிட்ருக்கு. இந்த வறுத்த சேமியாவை அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்காங்க. நட்ஸுங்கெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை, பிஸ்தா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் இதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த நட்ஸ் எல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. 2 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் இருந்தால் பால் பவுடர், இல்லைன்னா டைரெக்டாக பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும், ஆனால் திக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாலில் தண்ணி கலக்காத திக்கு பாலாக கொதிக்கிற தண்ணியில் அந்த பால் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி செய்யும்போது பால் பவுடர் சேர்க்கும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதுக்காக தான் அது மாதிரி சேர்க்குறது. நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். சேமியா கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேணும்னா இதுவும் அதே தான் ஆப்ஷன். கஸ்டர்ட் பவுட்ரு இதுவும் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக பாயாசம் நல்லாயிருக்கும். தண்ணியில் கரைச்சிக்கிறாங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர். பால் இருந்தால் பால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் பால் பவுடர் சேர்த்து தண்ணியில் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி பால் பவுடர் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மில்க் இது மாதிரி பவுடர் மாதிரி ரொம்ப இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் கண்டிஸ்டன்ட் மில்க் பவுடரு இப்போ சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம கலக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் திக்னஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திக்காகிடும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தா மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஒரு கரெக்ட் நிறைய போடுறேன். போதும் எங்களுக்கு. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிச்சமாக பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து வச்சோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நிறுத்திடலாம். சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா அந்த அரிசியை பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்னஸாக சாப்பிட்லாம். பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.